அலங்கரிக்க வருகிறார் ஈஸ்வரன் சார். அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய நமது ஜோதிட சொந்தங்கள், குபேர கலச அறக்கட்டளை மற்றும் நமது ஜோதிட நண்பர்கள் திரு மணி சண்முகம் ஐயா மற்றும் நமது ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை கொண்டு வந்து உட்காந்துட்டு மணிக்கணக்கில் லைனில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைமும் கிடையாது, பார்த்து பொறுமையாக உட்கார்றதுக்கு டைமும் கிடையாது. அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் கிடையாது. அதனால் என்னென்னா இப்போ இருந்த இடத்துல இருந்து நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடியதை இப்போ இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது, ஜாமக்கோல் பிரசன்னம் நம்ம பழைய முறையாக இருந்தால் கூட இன்றைக்கி அது ரொம்ப லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இருந்த இடத்துலேருந்து அடுத்த செகண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருந்த இடத்துலேருந்தே சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஜாமக்கோல் பிரசன்னத்தை இன்றைக்கி ஒரு பிரபலமாக, அதாவது கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், அதை பற்றி கருத்தரங்கமாகட்டும், ஜாமக்கோல் பிரசன்னம் தான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது வச்சுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நான் அது சிறிய விளக்கத்தை சொல்லிடுறேன். அப்புறம் ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்கணுங்கிறத அடுத்து நான் கருத்தரங்கத்தில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, டைம் பத்தாது. இப்போ ஜாமக்கோல் பிரசன்னத்தில் மெயினாக வரக்கூடியது உதயம், ஆருடம். உதயம் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்பர் தான் உதயம், உதயாதிபதி அப்படின்னு சொல்கிறது. உதயத்துக்கு ஆருடம் எத்தனாவது இடத்துல இருக்குதோ அந்த பாவகம் சார்ந்த கேள்விகள் எழும். அந்த மாதிரி தான் உதயத்துக்கு ஆருடம்னு சொல்ல வர்றான். அதுலேயே பார்த்தீங்கன்னா உதயாதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேள்வியாளருடைய நிலைமை, உதயாதிபதியின் பலம், பலவீனம், கேள்வியாளரின் பலம், பலவீனத்தை குறிக்கக்கூடியது. அதுதான் உதயாதிபதினு சொல்கிறான். உதயத்திலிருந்து ஆருடம் அப்படிங்கிறது அவர் என்ன செய்வார் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்ம வச்சு முடிவு பண்ணுறது. அதே ஆருடத்துலேருந்து உதயத்தை எடுத்துகிட்டு அப்படின்னா என்ன செஞ்சுருக்கு, என்ன நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது தான் அந்த பிரசன்னம். அதிலே பார்த்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கிறது, அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது கவிப்பு. அதாவது உதயத்தில் கவிப்பு இருந்தது அப்படின்னா அந்த காரியம் நடக்காதுன்னா ஒரே செகண்டில் சொல்லி போடலாம். மற்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை ஆச்சுங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கிறது இழப்பு, அது என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, என்ன நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறக்கூடிய சொல்லக்கூடியது தான் அந்த கவிப்பு அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு வகையில் தீய விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் கவிப்பு அப்படிங்கிறது. இதிலே பார்த்தீங்கன்னா அதிலே உதயாதிபதி வக்கரம் ஆகுது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ம பரஸ்பர முறையில் வக்கரம் அப்படிங்கிறோம், அதே மாதிரி உதயாதிபதி வக்கரம் ஆகும்போது என்னதுன்னா கேள்வியாளர் தன் நிலையில் ஒரு நிலையை இருக்க மாட்டார், பின்வாங்கிட்டே இருப்பார். அதாவது செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே ஓடிக்கொண்டே இருப்பார். அவர் தான் உதயாதிபதி வக்கரமாகிறது ஒரு ஜாதகத்தில். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்தாலுமே அது ஒரு நிலையே இருக்காது, அது சரியாக இருக்குமா இருக்காதுங்கிற ஒரு சந்தேகத்தோடய ஓடிட்டு இருப்பார். இதிலே பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்திலேயே அந்த கோச்சாரம் அதுக்கு மேலே ரிவர்ஸில் போகக்கூடியது தான் ஜாமக்கோல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த உதயாதிபதி அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா கேள்வியாளர் அவருடைய பலனை அனுபவிக்க முடியாதுங்கிறத ஒரே செகண்டில் முடிவு பண்ணிக்கலாம் வச்சுங்களா. அதாவது உதயாதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக எடுத்து காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஜாதர் தனது காரத்துவ செயலுக்கு கட்டுப்படுத்தும் இந்த உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி தான் ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்தி ஸ்தானம். இப்போ ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியுமா, இது எனக்கு பாசிட்டிவாக அமையுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுன்னா அது நிவர்த்தி ஸ்தானம், அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது நிவர்த்தி ஸ்தானம்ங்கிறது 7. அப்போ அந்த ஏழாம் அதிபதி பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிபதி. அந்த ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வந்ததுன்னா அது பிரச்சனை முடியாதுன்னு அர்த்தம். அதாவது பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு இருக்காது. அதே மாதிரி 11ஆம் அதிபதிங்கிறத லாபஸ்தான அதிபதி. இப்போ எல்லாம்லேயுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸு, நம்ம நினைக்கக்கூடிய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம், இதையெல்லாம் சொல்லக்கூடியது 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு நஷ்டத்தை கொடுத்து தான் லாபத்தை கொடுக்கும். அதாவது 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட அது ஒரு நஷ்டத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்க அப்படிங்கிறது தான் அதனுடைய விதி.
சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விதிவிலக்கு, அதாவது விதிமுறைகள் இருக்குது. அதாவது விதிவிலக்குங்கிறத விட விதிமுறைகள் இருக்குது. நாம் அதை வந்து நம்ம தெளிவாக அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, மைண்டில் ஏற்றிட்டோம்னா நம்ம டக்குன்னு உடனே நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரசன்னம் பார்ப்பதற்கு வந்து கால நேரம் கிடையாது. இப்போ வந்து சோழி பிரசனம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைமில் பாதி நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதி நேரத்தை எடுத்து தான் நம்ம வந்து அந்த சோழி பிரசனம் பார்க்க முடியும். அதே மாதிரி தாம்பூல பிரசனம்ங்கிறது அது எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கால நேரம் கிடையாது. எந்த நேரத்தில் நம்ம ஜாதகர் எங்கிருந்து கூப்பிட்டாலும், அதாவது நம்ம பிரஜகர் எங்கிருந்து கூப்பிட்டாலும் நம்ம பதில் சொல்லக்கூடிய பிரசனம் தான் ஜாமக்கோல் பிரசனம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஏரியாவிலேருந்து கூப்பிட்டுருந்தாலும் பரவாயில்ல, நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம கணக்கு போடணும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்சில், அதாவது பதில் சொல்லக்கூடியவர்களுடைய வாட்சில் என்ன டைம் இருக்கோ அந்த டைம் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம பிரசன்னம் சொல்லணும். சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பிரச்சனை கேட்டாலும் சரி, அந்த நபருக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள் தான் கேட்கணும். அதுக்காக யாரோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுன்னா அதில் வந்து பலன் வந்து சரியாக வராது. அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனை ஃபெயிலியராக வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அது வந்து மாற்றி கேட்கக்கூடாது. அந்த பிரசன்னத்துக்கு உண்டான காலம் எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம போட்ட பிரசன்னத்தை வச்சே தான் பதில் சொல்லணுமே தவிர நம்ம புதுசாக கேட்குறது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு சோழி போட்டு பார்க்குறோம். சோழி போட்டு பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஒரு தடவை போடுவோம், அது பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம போட மாட்டோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை போட்டு பார்க்கலாம் அப்படிம்போம். 3 தடவை போட்டும் சரியாக வரலைன்னா சரி நாளைக்கு வரேன்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி வந்து நம்ம பிரசன்னத்துலலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது சரியாக வந்தாலும் சரி வராட்டியும் சரி அதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பிராப்தம். அதனால் வந்து நம்ம மாற்றி பேசக்கூடாது. ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் வந்து நமக்கு நாமே கேட்டுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரி என்ன ஒரு தடவை வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது அந்த பிரசன்னத்தை மாற்றி போட்டு பார்க்கக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நாம் அதையே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா. இப்போ ஜாமக்கோல் பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கிரக பெயர்கள் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் அப்படிங்கிறது வந்து சூரியன், சேய் அப்படின்னா செவ்வாய், பொன் அப்படிங்கிறது குரு, மால் அப்படின்னா புதன், புகர் அப்படின்னா சுக்கிரன், மந்தன் அப்படிங்கிறது சனி, மதினா சந்திரன், பாம்புங்கிறது வந்து இது ராகு. இது பொதுவாக கொடுத்துருக்காங்க. நம்ம பராசர முறையில் ராகுக்கு தனியாக பலனும் கேதுக்கு தனியாக பலனும் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்தில் ரெண்டுக்குமே சேர்த்து வந்து ராகு கேதுக்கு வந்து பாம்புன்னு மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து காணோம் அப்படின்னு கேட்குறாங்க, அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வரைமுறை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. காணாமோன பொருளோ அல்லது நபரோ இருக்கக்கூடிய இடத்த குறிக்குது அப்படின்னா வந்து இப்போ சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மாடி வீடு, கூரை பந்தல், கோட்டைகள், அரசு சார்ந்த கட்டிடங்கள், மலை மேடான பகுதி, வெளிச்சமுள்ள பகுதி, வரவேற்பறை, வீட்டின் கிழக்கு பகுதி, வீட்டின் வலது ஜன்னல், மருத்துவமனை, இதெல்லாம் வந்து சூரியன். ஒரு ஜாமக்கோலில் வந்து ஒரு நம்ம இடத்த கேட்குற ஒரு, அதாவது ஒரு பொருளை காணோம் அப்படின்னா அது வந்து 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். அதே வந்து ஒரு ஆளை காணோம் அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணுவோம். அப்போ வந்து 4ஆம் பாவத்தை பற்றி நம்ம கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியன் வந்ததுனாலோ எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தை சார்ந்த பலனை நாம் எடுக்க முடியும். இதே வந்து சந்திரன் வந்துடுது அப்படின்னா வீட்டினுடைய நீர் சூழ்ந்த பகுதி. சந்திரன் அப்படின்னா வந்து நீர் கிரகம். சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே வந்து நீர் கிரகம். சந்திரன் வந்து வீட்டு நீர் சூழ்ந்த பகுதி வடமேற்கு பகுதியில் இருக்கும். நீச்சல் குளம், ஆறு, ஏரி, குளம், குட்டை, கடல் நீர் சூழ்ந்த பகுதிகள். வடமேற்கு திசை வந்து சந்திரனோட திசை. அன்றாட வாணிபம், குளியல் அறை, கழிவறை, கிணறு, வீட்டின் இடதுபுறம். அதாவது நம்ம ஒரு பொருளை காண ஒரு மோதிரத்தை கழட்டி வைக்கிறோம், நம்ம எங்கே கழட்டி வச்சிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ எந்த மாதிரி இடத்துலன்னா நம்ம பிரசனம் போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சந்திரன் காமிச்சது 6 இடமாக காமிச்சது அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் தேடி பாருங்க, கிடைக்கும். நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து செவ்வாய்ங்கிறது வந்து விளையாட்டு மைதானத்தை குறிக்கும், போர்க்களம், கரடுமுரடான பாதை, மலைகளை குறிக்கக்கூடிய இடங்கள், முட்புதர்கள், சமையல் அறை, உடற்பயிற்சி கூடம், அப்புறம் காவல் நிலையம், ஆயுத கிடங்கு, இது எல்லாம் குறிக்கக்கூடியது வந்து செவ்வாய். அதே மாதிரி புதன். இப்போ வந்து நம்ம 6 இடம் போடும்போது நம்ம புதனாக வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா
வீட்டின் வடகிழக்கு பகுதி, அதாவது புதன் வந்து வீட்டினுடைய வடகிழக்கு நூலகம், கல்விக்கூடம், புத்தக அலமாரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடம், ஆடிட்டர் ஆஃபீஸு, காலி இடம், படிக்கும் முறை. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை காணோம் அப்படிங்கிற போது இந்த மாதிரியான கிரகங்களை அமைப்பு இருந்ததுன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருங்கிறது வந்து வங்கி குறிக்கும். பங்குச்சந்தை, கோயில், அரச மரம், பூஜை அறை, வீட்டின் வடக்கு பகுதி, வீட்டின் நகை, பணம் வைத்துள்ள இடம், கல்லூரி, இதெல்லாம் வந்து குரு, அதாவது குருவை குறிக்கக்கூடிய இடம். நமக்கு ஜாதகத்தில் வந்து ஆருடம் போடும்போது நமக்கு குரு வந்ததுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து சுக்கிரன் இருக்குன்னா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் வந்து படுக்கை அறையை குறிக்கும், நகை கடையை குறிக்கும், கிளப்பு, அப்புறம் பெண்கள் தங்கும் அறை, சுக்கிரனாவே பெண்கள் தங்கும் அறை, சினிமா, தியேட்டரு, அதாவது கிளப்பு, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து சுக்கிரனை குறிக்கும். அந்த மாதிரியான இடத்துல நம்ம பொருளை தேடினோம்னா நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து காணாமல் போனவங்களே எந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு கிளப்பில் இருக்கார் போய் பாருங்க, தியேட்டரில் இருக்கார் போய் பாருங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான்னா வந்து இரும்பு சார்ந்த பொருள்கள், இருளான இடங்கள், பாலடைந்த வீடு, பயனற்ற நிலம், மேற்கு திசை, வீட்டின் மேற்கு பகுதி, பழமையான கட்டிடங்கள், பள்ளங்கள், கழிவுநீர் தேங்குமிடம், அழுக்கு நிறைந்த இடங்கள், தார் சாலை, இந்த மாதிரியான இடங்களில் வந்து சனி பகவானை குறிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொருள் காணோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம தேடி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ராகு அப்படிங்கிறது வந்து கேது ரெண்டுக்குமே பொதுவானது வந்து பாம்பு, இருள் சூழ்ந்த பகுதிகள், சிறைச்சாலை, சித்திரவதை கூடம், டாய்லெட்டு, செப்டிக் டேங்கு, இந்த மாதிரியான இடங்களில் நாம் அந்த பொருள் போய் தேடினாலோ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வந்து கோள்களுக்கு உண்டான நிறங்களை கொடுத்துருக்கேன். கோள்களுக்கு உண்டான நிறங்கள்னா ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜாமக்கோள் பிரசன்னமாகட்டு பராசர முறையாட்டு எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தை தான் வந்து குறிக்கும். அதாவது வந்து பிரசன்னம் பார்க்க வர்றாரு, அந்த நேரத்துலேருந்து உதயத்துக்கு 6 இடம் எந்த கிரகமாக இருக்குதோ அந்த கிரகத்தின் நிறங்களை வந்து அவர் அணிஞ்சிருப்பாருன்னு நம்ம சொல்லலாம் வச்சுங்களா. காணாமல் போன பொருளின் நிறம், அதை எடுத்து சென்றவனுடைய அடையாளங்களையுமே இதை வச்சு காமிக்க முடியும். சூரியன் அப்படின்னா வந்து ஆரஞ்சு நிறம், மடிப்பு கலையாத ஆடை, பதவிக்குரிய உடை, அதாவது கெத்தா இருப்பாரு. இப்போ இந்த பொருளை எடுத்துட்டு போனவர் வந்து இந்த மாதிரி ஒரு கெத்தா இருப்பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து ஆருடத்துல சந்திரன் வந்தது அப்படின்னா நம்ம இந்த பொருளை எடுத்துட்டு போனது வந்து இப்போ கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காருங்க, ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுன்னா ஒரு கூட்டத்துக்குள்ளேயே அவர் இருந்தால் கூட அவரை போய் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் அப்படின்னா ரத்த சிவப்பு, கரிஞ்சிவப்பு ஆச்சுங்களா. புதன் அப்படிங்கிறது மரகத பச்சை, இளம்பச்சை. சுக்கிரனுக்கு வந்து பால் போன்ற வெண்மை. பார்த்தீங்கன்னா இந்த பொருளை எடுத்துகிட்டு போனவர் வந்து நல்லா ஜிகின்னு இருப்பாரு, நல்லா பட்டு ஷர்ட் போட்டிருப்பாரு பாருங்க, இந்த கூட்டத்துக்குள்ளே அவர் தான் சந்தேகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி குரு அப்படிங்கிறது வந்து பொன்னிறம், மஞ்சள், 2. அதாவது குரு வலுவாக இருக்கிறவங்க பொன்னிறம் மஞ்சளை தான் போடுவாங்க. அப்போ என்னென்னா வந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு போனவங்க இந்த மாதிரி கோல்டு கலரில் போட்டிருக்காங்க, மஞ்சள் கலரில் ஷர்ட் போட்டிருப்பாங்க பாருங்கன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சனி ஊதா கருமை நிறம். ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கட்டம் போட்ட ஆடை, பெரிய பூ போட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஷர்ட் பேண்ட்டே போட்டிருந்தா கூட பெரிய பெரிய பூவாக இருக்குது, பெரிய பெரிய கட்டமாக இருக்கும். அதே மாதிரி கேது அப்படின்னா வந்து சின்ன கட்டமாக இருக்குது, சின்ன சின்ன பூக்கள், அதாவது நிறைய மிக்சிங் கலரில் போட்டிருப்பாங்க, அது வந்து கேது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பிரச்சனைக்குரிய நபர்கள் எத்தனை பேர், அதாவது வந்து இப்போ ஒரு பொருள் திருட்டு போயிருக்குது, களவாடப்பட்டிருக்குது அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்து நான் திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஜாமக்கோள் பிரச்சனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய நபர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா கோள்களினுடைய கால்களை வைத்து அறியலாம். அதாவது வந்து இப்போ நம்ம ஆருடத்தில் வந்து புதன் வருது, இப்போ நம்ம ஒரு பிரசன்னம் போடுறோம், அதில் வந்து புதன் வருது அப்படின்னா வந்து 2 கால் ராசிகள், அதாவது 2 கால் இருக்கிறது மனிதனாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி 2 கால் ராசிகள் வந்து அமையும் போது பார்த்தீங்கன்னா மனிதன் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொல்லலாம். இதே வந்து சூரியன், செவ்வாய், சனி அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து 4 கால் ராசிகள். 4 கால் ராசி அப்படின்னா வந்து சிங்கம், மேசம், முதலை, இந்த மாதிரியான மிருகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதனால் வந்து நம்ம பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் நம்ம சொல்லலாம் ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து கோள்களின் குலம், காணாமல் போனவர் வந்து எந்த குலத்தில் இருக்கார், அதாவது வந்து அவர் யாரோட சேர்ந்து இருக்கிறாரு. அதாவது குரு சந்திரன் அப்படின்னா வந்து ஒரு ஐயர் வீட்டில், அதாவது அந்தனர் வீட்டில் இருப்பாங்க. சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து சத்திரியர், புதன்
புதன்கிறது வந்து செட்டியாரை குறிக்கும், சுக்கிரன் சூத்திரரை குறிக்கும், சனி பாம்பு வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தில் ஏதோ ஒரு பக்கம் அவர் மறைஞ்சிருக்காரு, அந்த பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு, ஒருத்தர் வந்து காணாமல் போனார் அல்லது வந்து காணாமல் போன பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து கிரக கதிர்கள் கொடுத்துருக்குறாங்க ஆச்சுங்களா. கிரக கதிர்கள் வந்து சூரியன் 5, சந்திரன் 21, செவ்வாய் 7, புதன் 9, குரு 10, சுக்கிரன் 16, சனி ராகு கேது 4. அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த கதிர்களை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான கால்குலேஷனை வந்து நான் அடுத்த கிளாஸில் ஃப்ரீயாக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது வந்து ஒருத்தர் வந்து காணாமல் போனவர் எந்த திசையில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி போடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்திருக்கு அப்படின்னா வந்து சூரியனுக்கு வந்து கிழக்கு திசை. இப்போ நம்ம காணாமல் போனவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சூரியன் வந்தது ஆறுடத்தில் அப்படின்னா கிழக்கு திசையில் போய் பாருங்கன்னு சொல்லலாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து. சந்திரன் வந்ததுன்னா வடமேற்கு திசை, குரு வடகிழக்கு, சனி பகவான் வந்ததுன்னா மேற்கு திசையில் பார்க்க சொல்லலாம். செவ்வாய் தெற்கு, புதன் வடக்கு, சுக்கிரன் தென்கிழக்கு, ராகுகேது வந்து தென்மேற்கு. அதாவது வந்து நம்ம ஜாமக்கோளில் வரும்போது இந்த கிரகம் வரும்போது அந்த திசை காமிக்க அந்த திசையை நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த காரியத்தை வந்து எந்த வயசில் இருக்கிறவங்க செஞ்சுருக்காங்க, எந்த வயசில் இருக்கிறவங்க இது செஞ்சுருக்காங்க அப்படின்னம்னா இதே வந்து ஜாமக்கோளில் வந்து ஆறுடம் சூரியனை காமிக்குது அப்படின்னா வந்து 50 வயசு, அதாவது வந்து 50 வயசு இருக்கிறவங்க இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். சந்திரனுக்கு 70 வயசு, செவ்வாய்க்கு 16 வயசு, புதன் வந்து 20, குருக்கு 30, சுக்கிரனுக்கு 7, சனி பாம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வயசானவங்க இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்கன்னு நம்ம ஆணித்தமாக அடித்து சொல்லலாம். நம்ம ஓரளவுக்கு வந்து பிரசன்னத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு கஸ் பண்ணோம்னாலே போது அந்த அடையாளங்களை வச்சு ஈஸியாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்கள கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடியது இந்த ஏஜுக்கு. ரெண்டாவது வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது, அதாவது ஒரு பொருள் வந்து நம்ம எவ்வளவு தூரத்தில் இருக்குது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஒருத்தர் காணாமல் போயிட்டாரா அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படி ஆறிடத்துல சந்திரனுக்கு குறியாடிச்சு அப்படின்னா வந்து ஒரு 60 கிலோமீட்டரில் இருக்கான்னு சொல்லலாம். இதே வந்து சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு 480 கிலோமீட்டர் கணக்கு வருது. குருவுக்கு வந்து 540, சுக்கிரன் வந்ததுன்னா 960 கிலோமீட்டர், சனி வந்து 1600 கிலோமீட்டர். அப்படி வந்து ஒரு கிரகம் குறி காட்டுச்சு அப்படின்னா அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம ஆணித்தனமாக சொல்ல முடியும். அந்த ஏன்னா வந்து ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு விருந்துக்கு வர்றாங்க, வாட்சை காணா அப்படிங்கிறா, ஆனால் அவர் சென்னை போயிருப்பார், எடுத்து பாக்கெட்டில் போட்டு சென்னை போயிருப்பார். ஆனால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டரில் அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தேடுறோம், வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருள் நம்ம மறந்து வச்சுட்டோம், ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மோத வேண்டியதில்லை. பீரோவில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டு அலமாரியில் இருக்கிற புக்கெல்லாம் களைச்சி போட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து நம்ம வந்து தேடி சிரமப்பட வேண்டியதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரியன் பிரசன்னம் காமிச்சது அப்படின்னா சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கும். சந்திரன் அப்படின்னா அதை காடிச்சால், செவ்வாய் வந்து ஒரு குடுவுக்குள்ளே வச்சிருக்குன்னு சொல்லலாம். புதன் அப்படின்னா ஏதாவது ஒரு புக்கு ஸ்டோர்லேயோ அலமாரிலையோ இருக்குன்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். குரு அப்படிங்கிறது வந்து பெரும் பணம் பெரும் பானையை குறிக்கும். அப்போ வந்து குரு கேட்டோம்னா ஏதோ ஒரு பெரிய மண்பானைக்குள்ளேயோ அல்லது வேறு இடத்துலையோ வச்சுருக்கீங்க, நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லலாம் வச்சுங்களா. பாம்பு அப்படின்னா ஏதாவது இந்த அழுக்கான துணிகளெல்லாம் கிடக்கக்கூடிய இடம், ஒரு புத்து மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொருள் இருக்கும்னு நம்ம தேடி பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒன்னொன்றுக்கும் வந்து ஈஸியாக நம்ம பிரச்சனத்தில் காண முடியும் ஆச்சுங்களா. அதனால் வந்து இது தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம இருக்கிற இடத்துல எந்த ஏரியாவிலேருந்து வேணாலும் எந்த ஏரியாவுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம கேள்வி கேட்பவர் எங்கே இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய வாட்சை பற்றி அந்த டைமை பார்த்து நம்ம பலன் சொல்கிறது ஈஸியாக முடியும். இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் பதிச்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து நேரில் வந்து உட்காந்துட்டு மணிக்கணக்கில் ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான கால்குலேஷன் இருக்குது. எப்படி நம்ம வந்து பிரச்சனை பார்க்கறது அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம அடுத்த பதிவில் நம்ம பிரச்சனை எப்படி பார்க்கறதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு இது நாள் வரையிலும் அமைதியாக காத்திருந்து பேச்சை கேட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம குபேர கலச அறக்கட்டளையின்
அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் மற்றும் நமது பாலு அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கரகோஷமெல்லாம் பயங்கரமா இருக்கு, அவருக்கு மட்டும் என்ன? சூப்பர், மிக அற்புதமாக பேசிய சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார்.